Hi friends, welcome to Aathmika Kitchenette. நாம இன்னைக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச சத்துமாவில் தான் அல்வா ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சத்து மாவை சுடுதண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 2லேருந்து ஒரு 3 டைம் நல்லா கசடு இல்லாமல் ஃபில்டர் பண்ணி பால் மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா பால் மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஜீனி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஏலக்காயை இது மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அல்வாவுக்கு தேவையான அளவு நெய்யும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க பாலை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஊற்றிருக்க பால் நல்லா ஹீட் ஆனதும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்பூன் விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். லைட்டாக இது மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம கேரமலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியில் பாதி மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம எதுக்கு கேரமலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அல்வாவுக்கு நல்ல கலர் கொடுக்குறதே இந்த கேரமலைஸ் தான். நம்ம போட்டிருக்க ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். மெல்ட்டாக அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன், அதாவது சக்கரை பாகு கலருக்கு வந்துடணும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இது மாதிரி கலருக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டினா போதும். இப்போ நம்மளோட அல்வாவில் நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஊற்றிக்கலாம். நம்மளோட கேரமலைஸையும் ஊற்றி உடனே நம்ம நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா கட்டி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்ல இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சர்க்கரை, மீதி இருக்கிற சர்க்கரையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், முந்திரி, நெய் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட அல்வா நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம போட்டிருக்க மாவோட அளவு நல்லா கம்மியாகிட்டே வரும். வர பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரணும். நல்ல சுருளை வந்தால் தான் நம்மளோட அல்வா நல்லா பர்ஃபெக்ட் பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம போட்டிருக்க சத்து மாவோட ஸ்மெல்லே அதில் இருக்காது. நமக்கு நல்ல அல்வா ஃப்ளேவர் தான் கிடைக்கும். இதில் அல்வாவோட பக்குவமே நல்லா கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நல்ல அல்வா வரும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு அல்வா நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். அதோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்ல கண்ணாடி பதத்துலேயும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்வா நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.